கம்பீர் மாமா, அஜித் அகர்கர் இவங்க 2 பேரும் ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன டீம் எடுத்தாலும் சக்சஸ் தான். ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியான்னு 3 சீரியஸ்ல அவங்களோட சக்சஸ பாத்திருப்பீங்கல்ல. இப்போ அதே மாதிரி இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டான சீரியஸ்க்கு கொஞ்சம் கூட எந்த வன்மமும் இல்லாத டீம் தான் முக்கியம்னு ரொம்ப நாணயமான ஆளு ஜிஜி மாமா இருக்காருல, ஒரு டீம் எடுத்திருக்காரு. ஆல்ரெடி எல்லாரும் டீமை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆனந்தமா இருந்திருக்குமே. இன்ஜுரியில இருந்து திரும்ப வந்து சையத் முஸ்தாக் ட்ரோஃபில சிவம் துபே அந்த பொலம் தானே, அவனை போய் எடுக்காம விட்டுட்டாருன்னு தப்பா நினைக்காதீங்க. பாவம், அவர் அதை பார்த்திருக்க மாட்டாரு. அவர்கிட்ட ஜியோ சினிமா ஆப் இல்லாம இருந்திருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சிவம் துபே எங்கடா? எவ்வளவு வன்மதா இருக்கு உங்களுக்கு. ருத்ராஜ் ஜெய்க்வாட் எடுக்காததை பத்தி நான் எதுவுமே பேச போறது இல்ல. ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்கே டீம் இடல் போது ருத்ராஜுக்குலாம் எங்க. அப்புறம் ரச்சத் பட்டிதர் அந்த பொலம் தான் சையத் முஸ்தாக் ட்ரோஃபில அவருக்கு ஒரு சான்ஸ் இல்ல. ஏன்னா தூபே பட்டிதர்னு 2 பேருமே நாணயமான கம்பீர் மாமாவுக்கு பிடிக்காத டீம்ல இருக்காங்கல்ல. அப்புறம் ஓடிஐ சீரியஸ்க்கு ஜடேஜா இருக்க மாட்டாரு, ஷாக் ஆகாதீங்க. கம்பீர் அவரு இவருன்னு கீழே கமெண்ட்ல வருவீங்களா? வாங்க பேசிக்கலாம்.